சாமி இந்தாங்க சாமி பூ கொடுங்க. பழங்கள்லாம் கொண்டு வர சாமி. என்ன இரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம். சீக்கிரம் பண்ணுங்க. சரி. எல்லாரும் வந்துட்டாங்க. சரி. நிம்மி, ஏமா இப்படி சும்மா நின்னுட்டு இருக்க? எவ்வளவு வேலை இருக்கு, போய் பாரு போ. சாமி இந்தாங்க சாமி பழம். தேங்காய் கொண்டு வாப்பா. சரிங்க சாமி. சீக்கிரம் வாப்பா, மணி ஆயிடுச்சு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அடிமை வேலை பார்த்தது போதும், போய் எங்கயாவது உட்காருங்க. எப்படி நிமி? எப்படின்னா ஏன் அவங்க அசிங்கப்படுத்தினாதான் போவீங்களா? வந்துட்டோம், எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா நீங்க? என்ன தம்பி, அவ்வளவு வேலை இருக்கு, நீங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நிம்மி கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம். முதல்ல ஐயர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க. கீழே வைங்க. வைங்க. சீக்கிரம் வாங்க. வைங்கன்னு சொல்றேன்ல. போங்களேன் தம்பி, போமா, போய் வேலையை பாரு. போ போ, சீக்கிரம் போ. இந்தாங்க தம்பி, என்ன எடுத்துன்னு வாங்கோ. வாங்க வாங்க. என்னத்த பூஜை இன்னும் ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கல மாப்பிள்ள, இன்னும் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். வாங்க. பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வேணா ஐயோ, எடுத்து. அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க மாப்பிள்ள, நீங்க வாங்க. சரிதா. வாங்க. நிமி, எப்போ வந்த? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி. சரி வா, பூஜைக்கு போலாம். நிமி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஏங்க, நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்க. செய்யாம எப்படி நிமி இருக்க முடியும்? அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. சரி, எதுவும் வந்தாலும் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வீட்ல போய் பேசிக்கலாம். நீங்க எதுவும் பேசாதீங்க, முதல்ல கிளம்புங்க. என்னாச்சு நிமி? இங்க யாரும் எதுவும் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். நீங்க ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். நிமி, நிமி, நிமி சொன்னா கேளு. நிமி சொன்னா கேளு நிமி. நீங்க வர போறீங்களா இல்லையா? நிமி, நிமி சொன்னா கேளு நிமி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வர விட்டு போக கூடாது நிமி, சொன்னா கேளு. நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். சரி இருமா, வெயிட் பண்ணு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. என்னங்க இது? ஏன் இப்படி பண்றா? விடு திவ்யா, இதை பத்தி நம்ம யார்கிட்ட எதையும் பேசிக்க வேணாம். என்னங்க சொல்றீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சொல்ல முடியல. ஆக்சுவலா பிரபுவுக்கு இந்த கடைக்கு வரத்துக்கே உடன்பாடு இல்லை. அத்தையோட கம்பல்ஷனுக்காக வேற வழி இல்லாம வேண்டாம் வெறுப்பா வந்துட்டு இருக்காரு. அதுலதான் 2 பேருக்கும் மன வருத்தம்னு நினைக்கிறேன். ஏங்க, அப்படியே இருந்தாலும் மாமாவை இவ தானே சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு இவ கோச்சிட்டு போறா. ஏய், என்ன நடந்துச்சுன்னு நமக்கு என்ன தெரியும்? சரி வாங்க, அம்மா கிட்ட போய் சொல்லு. ஏய் திவ்யா, லூசு மாதிரி பண்ணத. இப்பதான் நான் சொன்னேன், யார்கிட்ட இதை பத்தி சொல்லுவேன் நான். ஏன்னே தெரியல, அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்கிட்டயும் சொல்லாத என்ன.
என்னாச்சு சுந்தரி? கேக்குறேன்ல, சொல்லு. சுந்தரி, சந்தோஷமான விசேஷத்துக்கு வந்துட்டு இப்ப ஏன் இப்படி அழற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இத அவர் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாருல்ல. கண்ணை தொடச்சுக்க சுந்தரி, உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். சாமியா இருக்கிற உன் வீட்டுக்காரரு நிச்சயமா நல்ல வழியை காட்டுவாரு. அழாத. சரி இரு, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. திவ்யா, திவ்யா, அம்மா. திவ்யா, மாப்பிள்ளை எல்லாரும் வாங்க. என்னம்மா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நிம்மி கோச்சிட்டு போயிட்டா. யார் கூட? மாமா கூட. அவரு எங்க? நிம்மிய சமாதானப்படுத்த கூடவே போயிட்டாரு. என்னவா அவங்களுக்கு? தெரியலையேம்மா. மா, வேணும்னா நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, விடு. நேத்து இப்படிதான் சாப்பிட கூப்பிட்டதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறா. அவ மனசுல எதையும் வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்றா. அது நீ இப்படி ஒரு பழக்கம்? சொந்த ஃபங்க்ஷன்லயே கோச்சிட்டு போறான்னா அவங்கள நாம என்ன கூப்பிடுறது? அவங்களுக்கே அக்கறை இல்லைன்னா போட்டும் விடு. என்னதான் இருந்தாலும் நிம்மி உங்க பொண்ணு இல்லையா? அவ இல்லாம எப்படி பூஜை பண்ணுவீங்க? உனக்கு தெரியாது சுந்தரி, இதெல்லாம் கொழுப்பெடுத்து வேணும்னே பண்றது. அவங்க இல்லாம ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை பண்ணணும்ல. சரி வாங்க, வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. அத்தை, நான் போய் கூட்டுறேன், நீங்க பாருங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. ஐயரே, சொல்லுங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டு ஆம்பளைய வந்து உட்கார சொல்லுங்க. மாப்பிள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நான் யோசிக்காதீங்க மாப்பிள்ள, நீங்க தானே இந்த வீட்டுக்கு ஆம்பளை வாரிசு. உட்காருங்க உட்காருங்க. சார். முன்னாடி வாங்க. வாங்க. அம்மா, விளக்கு யாருமா ஏத்துறது? வாங்க. அதை இங்க கொடுங்க. சுந்தரி எத்துவா. ஏத்துங்க. விளக்கேத்து சுந்தரி. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேதே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. ஓம் அவ்யாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் அத்தக்ஷாய நமஹ. ஓம் திஜப்ரியாய நமஹ. ஓம் அக்னிர்பசதே நமஹ. ஓம் இந்திரஸ்ரீவரதாய நமஹ. ஓம் வாணிப்ரதாய நமஹ. ஓம் அவ்யாய நமஹ. ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்தோத்திர சதாமாவளி சமாப்தம். வரண்ணே. யோ, இங்க வாயா. அண்ணே, எஃப்ஐஆர் போட்டு முடிச்சு அவனை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே உன் கையில் 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கும். சரிங்க அண்ணே. அவன் இன்னைக்கு ஓபன் பண்ண போறது ஏன் கடை. அந்த பையன் போய் கலால உட்கார்றதுக்குள்ள அவனை போலீஸ் தூக்கணும். அது நீ சொல்ற விதத்துல தான் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க அண்ணே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முன்ன போங்கண்ணே. வா. வாயா. சார் வணக்கம் சார். நான் கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் துரை. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், என் பொண்ணு நித்யா கேஸ் விஷயமா. அந்த பாய்சன் கேஸ் தானே? ஆமா சார்.
அந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் லீவ்ல போயிருக்காரு. சார், அவர் இல்லைங்கிறதுக்காக தப்பு நடக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? இப்போ என்ன தப்பு நடந்துச்சு? சார், என் பொண்ணை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. இப்போ என்னடானா இவரை போய் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. என்னப்பா பார்த்துட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார் அது வந்து தலையும் புரியாம வாலும் புரியாம இந்த கேஸை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 2 days பொறுத்துக்கங்க, இன்ஸ்பெக்டரே வந்துருவாரு. சார், தப்பு செஞ்சவன் கொண்டாட்டமா தெரிகிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல சார். ஏதாவது பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன் சார். என்ன வேணாலும்னா? எது வேணாலும் சார், எவ்வளவு வேணாலும். ஏற்கனவே போலீஸ்னாலே அவன் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறான். அது பத்தல உங்களுக்கு? ஏன் சார், போலீஸ்காரங்களே சும்மா இருந்தாலும் நீங்களா வந்து அதை வாங்கிக்கங்க இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஆசையை தூண்டி விடுறது. அப்புறம் போலீஸ்காரங்க என்னவோ லஞ்சம் வாங்குறதுக்காகவே பிறந்த மாதிரி நீங்களே திட்டி தீக்கிறது. போங்க சார், போய் உங்க வேலையை பாருங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் தருது, நீங்க எங்களுக்கு வேற தனியா தர வேண்டாம். சார், நான் ஒண்ணு கொலைக்காரனோ கொள்ளக்காரனோ இல்ல, சாதாரண மனுஷன். இன்னைக்கு என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? வாயை திறந்து பேசணும்னு நினைச்சா அவளுக்கு வார்த்தையே வரல சார். பெட்ல படுத்திருக்கிற என் பொண்ணு, அவ சாப்பாட்டை அவளால சாப்பிட முடியுமா முடியாதானே எங்களுக்கு தெரியல சார். பெத்த பொண்ணு கைகால் விளங்காத மாதிரி பெட்ல படுத்திருக்கிறத பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமை சார். எல்லாமே அவங்க கொடுத்த விஷத்தால தான். இது ஒரு பக்கம்னா, இது எல்லாத்தையும் செஞ்சவங்க என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க சார். இடிஞ்சு போயிருக்கிற சமயமா பார்த்து என் கடையவே ஏமாத்தி புடுங்கி அதுக்கு இன்னைக்கு திறப்பு விடான்னு கொட்டம் அடிக்கிறாங்க சார். நானும் மனுஷன் தானே சார். இதெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கும் சார்? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இந்த கேஸ்ல நான் எப்படி? சார், தயவு செஞ்சு அந்த அயோக்கியனுங்களை விட்டுலான்னு மட்டும் நினைக்காதீங்க சார். நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், உங்க டியூட்டியை செய்யுங்க, அது போதும் சார். உங்களுக்கு சாகுற வரைக்கும் நான் நன்றியோட இருப்பேன். நடந்த அத்தனை அக்கிரமத்துக்கும் சாட்சி இவர்தான். நீங்களே விசாரிங்க சார். ஏட்டையா, ஐயா, பேப்பரும் பேனா கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன் ஐயா. அப்படியே அவர் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. உங்க பேரு? சசிதரன். இனிஷியல் என்னன்னு சொல்லுங்க. பி சசிதரன். அப்பா பேரு? பெரியசாமி. பெரியசாமி எழுதி. உங்க வயசு? 54. என்ன பண்றீங்க? பலசரவாக்கத்துல நர்சரி கார்டன் வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என் கடைக்கு 4 நாளைக்கு முன்னாடி பாபுன்னு ஒருத்தர் வந்தாரு, கூடவே ஷியாம்னு ஒருத்தரும் வந்தாரு. எங்க வீட்டுல செடி கொடியெல்லாம் நிறைய இருக்கு, அதுங்களுக்கெல்லாம் ஏதோ நோய் வந்தது மாதிரி இருக்குன்னு மருந்து வைக்கணும்னு கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போனார் சார். அன்னைக்கு தான் அந்த பாபு பையன் அவன் ஒய்ஃபுக்கு வலுக்கட்டாயமா அந்த மருந்தை கொடுத்துருக்கான். ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்துச்சு சார். இதை பத்தி பேசினா நாமளும் மாட்டிக்குவோன்னு பயந்து தான் இதை நான் வெளிக்காட்டிக்கல. நான் பாட்டுக்கு என் கடையில உட்காந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நடராஜன் ஒரு பையன் என்னை பார்க்க வந்தாரு. பாபு தான் மருந்து வாங்கினாரான்னு என்ன கேட்டாரு. பேரு தெரியலேன்னு சொன்னேன்.
பேரு மட்டும் இல்ல ஆளையும் தெரியாதுன்னு சொல்லுன்னு சொன்னாரு. அவர் தான் மருந்து வாங்கினாருன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினாரு சார். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதான் இவர்கிட்ட போய் சொன்னேன். உங்களை ஒருத்தன் கொன்னுடுவேன்னு மிரட்டினா நீங்க நேரா போலீஸ் கிட்ட தானே வரணும். அதை விட்டுட்டு இவரை ஏன் போய் பாத்தீங்க? என்ன மிரட்டினாரு நடராஜ். அவர் சாதாரண ஆள் இல்ல சார், சந்திரம்மாவோட மருமகன். அவங்க நினைச்சா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த பயத்துல தான் நான் துரையன்ட்ட போய் சொன்னேன். நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைதானே? சத்தியமா உண்மை சார். நீங்க சொன்னதெல்லாம் எழுதி நோட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மாத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? எத்தனை தடவை சொன்னாலும் உண்மையை மாத்த முடியாது இல்ல சார். உங்க மருமகனை கூப்பிடுங்க சார். அவனை மருமகன் சொல்லாதீங்க, கொலகாரன் சார் அவன். நம்பரை கொடுங்க சார். சஞ்சய், நம்பர் கொடு. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, பாபுவா? ஆமா சார். நீங்க? நான் V6 ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஒரு என்கொயரி இருக்கு, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? ஓகே சார், வரேன். வரப்போ அப்படியே அந்த ஷாமியை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உடனே வரேன் சார். சார், அந்த நடராஜ் நம்பர் கொடுங்க. சார், நான் ஒன்று சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். அந்த பயலுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அப்புறம் நிச்சயமா அவனை பிடிக்க முடியாது. நீங்க வர்றது தெரிஞ்சா அந்த சந்திரமா அவனை ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் பெரிய பெரிய லாயரா வச்சு அவனை உள்ள போக விடாம பண்ணிடுவாங்க. உங்களுக்கே குடைச்சல் கொடுப்பாங்க சார். இதை பாருங்க சார், நான் என் வேலைக்கு நேர்மையா இருக்கேன். என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. இல்ல சார், அவங்க மோசமான ஆளுங்க, அதான் சொன்னேன். சரி, உங்களுக்கு நடராஜ் வீடு தெரியுமா? இப்ப அவன் வீட்டுல இருக்க மாட்டான் சார். இன்னைக்கு கடை ஓப்பனிங், அங்க இருப்பான். சரி, வாங்க அங்க போலாம். வாங்க. சரிண்ணே. கான்ஸ்டபிள், நீங்க வாங்க. நீங்களும் வாங்க. Yes, sir. ஏட்டையா, ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. சார், நீங்க கார் எடுத்துட்டு முன்னாடி போங்க. நாங்க எங்க வீட்டுல பின்னாடி ஓகே வரோம். சார்.